ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் கேப் நம்ம சானிஸ் ட்ரெண்டி ஃபேஷன் வந்து குவாலிட்டி கம்பேரிஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிக் வந்து சென்ட் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு ஒவ்வொரு வெண்டருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். நம்ம என்னடா வந்துட்டு ஒரே டிசைன் தானே, இவங்க என்ன இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, அவங்க கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் அந்த ப்ரைஸ் கம்பேரிஷனுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிலையும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேம் டிசைன் நெக் செட். பட் இதில் வந்துட்டு குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக் டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு மேட் ஃபினிஷில் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சேம் தான். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸ் சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். பிராண்டுக்கு பிராண்ட் வந்துட்டு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிராண்ட் வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த குவாலிட்டி வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த ஜுவல்ஸ் ரெண்டையும் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைனில் இருக்குது. பட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஸ்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு ஏடி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு மேட் ஃபினிஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகுது, மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஜுவல்லரியோட சைஸ்லையுமே கூட டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரியோட சைஸும் வந்துட்டு குறைச்சிருப்பாங்க, குவாலிட்டி கம்மியாக இருக்கும், உள்ளே மேக் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்துட்டு வேறையாக இருக்கும், கலர் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்டோன்ஸ் லோ குவாலிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம்னால தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோபிட்டட் ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலிஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாலிஷ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பாலிஷ், செகண்ட் குவாலிட்டி பாலிஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னா அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற பாலிஷ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேரண்டி கவரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாலிஷ் வந்துட்டு ப்ரீமியம் பாலிஷாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வெறும் ஆன்லைன் மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது வந்துட்டு பாலிஷ் வந்து லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ கவரிங் ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஷாப் வச்சுட்ருக்கவங்கக்கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெறும் ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டுருக்கவங்கக்கிட்ட கவரிங் ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அகைன் இதுவும் பாருங்கள், இதுவும் வந்துட்டு சேம் பென்னட் தான். பட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கலர் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும், தென் ஸ்டோன் ஒர்க் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ப்ரீமியம் குவாலிட்டியில் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பக்காவாக இருக்கும். பட் வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டி ரிப்ளிகாவில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருக்கும்.